சித்தப்பா எந்திரிங்க. அப்பா நீ சுத்துனதுல உடம்பு நகர புரியல. ஆமா என்ன குதூகலமா இருக்கிற? காதல் கை கூடிடுச்சா? பார்த்தாச்சு, பாடியாச்சு, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாச்சு. வெரி குட். 2 பேரும் சேர்ந்து குட்டிச்சோரா போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க. இதுல மத்தவங்களுக்கு இன்டர்ஃபியர் பண்ண ரைட் கிடையாது. ஒரே ஒரு சின்ன அட்வைஸ், எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் ஊழல் மாதிரி ஸ்டடியா நிலைச்சு நிக்கணும். ஆனந்த், லதா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்களை அறிமுகப்படுத்தி வைடா. ஓகே. நல்ல ஃபேமிலி. என்ன கேட்காம என் கூட கலந்து பேசாம நீ எப்படி மனோகருக்கு வாக்கு கொடுக்கலாம்? இட்ஸ் டூ லேட். நான் ஏற்கனவே என் காதலுக்கு சிக்னல் போட்டாச்சு. நான் ஆனந்த காதலிக்கிறேன். என்ன துணிச்சல் இருந்தா வெக்கம் இல்லாம என்கிட்டே சொல்லுவேன். வயசு பொண்ண வேலைக்கு அனுப்பி வயித்த கழுவிட்டு இருக்கே, அதுல உனக்கு வெக்கமா இல்ல? காதலிக்கிறதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும்? மனோகருக்கு என்ன குறைச்சல் கேளுமா? ஆனந்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லையே. அவனுக்கு நீ 10ஓட 11. ஓஹோ, படிப்பு, அழகு, சாந்தம், நடத்தைங்கிற 10 குணங்களோட நான் 11ன்னு சொல்றீங்களா? தேங்க்யூ பிரதர். பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல கழுத. அம்மா இனிமே நீ அவகிட்ட பேசு. ஏமா நல்ல பையனா தனமா பார்த்து வச்சிருக்கா. அம்மா, மனோகர நான் மட்டமானவர்னு சொல்லலையே. காதலிக்கிறது ஒருத்தர, கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொருத்தரங்கிற மாதிரி மகளை நீ பெக்கலையே. மனோகர் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நான் சொன்ன மாதிரியே சொல்லு. பெரியவங்க பேச்சு கேட்காம கண்டபடி முடிவு எடுக்கிறது, அப்புறம் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அழுதுகிட்டு வந்து நிக்கிறது. எதுக்கு சிரிக்கிற? நான் எப்பவுமே அழமாட்டேன். டைரக்டோரியல் டச். நான் வரமா, பாய். அம்மா நீ என்னமா சொல்ற? அவ இஷ்டப்படியே விட்டுடு, அதான் நல்லது. இத சொன்னா மனோகர் மனசு ரொம்ப கஷ்டப்படுமே. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? நாம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கலாம் இல்லையா? இத நான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். இட்ஸ் ஆல் ரைட். அத பத்தியே நீ ஏன் நினைச்சிட்டு இருக்க? உன்ன மாதிரி என்னால இருக்க முடியலையே மனோ. மனோகர் கொஞ்ச நாள் ஆத்திரப்படாம பொறுமையாரு. அவ தலையில ஆனந்த் தான் எழுதி வச்சிருந்தா அது நடந்துட்டு போட்டும். இல்ல மனோகர் தான் எழுதி இருந்தா அதை தடுக்க யாராலையும் முடியாது. தட்ஸ் ஆல். பாலாஜி, இது ஃபாரின் வாட்ச். இதுக்கு பேர் ரோபோ வாட்ச். நான் காரி அடைஞ்சதுக்கு உனக்கு அன்பளிப்பு. எனக்கா? தேங்க்யூ சோ மச். உண்மையான நண்பன் தான் நீதான்ப்பா. ரோபோ வாட்ச் இத வச்சு என் காதல நான் சக்சஸ் பண்றேன் பாரு. தூள் பண்ணிடுறேன். ரோபோ வாட்ச். ஏய் பாலாஜி, ஐயோ இந்த வாட்சை பத்தி சொல்லவே இல்லையே. அதுல டேப் ரெக்கார்ட் இருக்கு. கண்ட நேரத்துல கண்டது பேசுமே. எசக்கு புசுக்கா மாட்டிக்க போறான். மாட்டிக்கிட்டோ. ஏய்யா என் பின்னாடி சுத்தி என் உயிர் இப்படி வாங்குற? என் உயிரே நீதானே, அதனால தான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். யோ, முன்ன பின்ன தெரியாதவனா எப்படியா காதலிக்கிறது? இது முன்ன இது பின்ன. சரியா பார்க்காதது உன்னுடைய தப்பு. கஷ்டம். உன்னை பார்த்தா எனக்கு காதல் வரல. எனக்கு கண்ணா பின்னான்னு வருதே. யோ, என்னையா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? ஆமா, நான் யார் தெரியுமா? நல்லா தெரியுமே. நீ ஒரு குரங்கு மூஞ்சி. உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்கியா? சரியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. உன்னால எனக்கு வாழ்க்கையில என்ன தர முடியும்? உனக்கு நான் தரக்கூடியதெல்லாம் தருப்படி தருப்படி தருப்படி. யோ, இத தமாஷல வேணாம். நான் சீரியஸா கேக்குறேன். என் அழகுல மயங்கிதானே நீ என்ன காதலிக்கிற? இந்த பாரு, மத்தவங்க மாதிரி பொய் சொல்லி நீ பாக்குறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேன் நான் சொல்ல போறது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மூதேவி மூதேவி மூதேவி. எங்க இருந்தது? யோ, நானும் பாக்குறேன். வந்ததுல நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்க. சத்தியமா நான் ஒண்ணு சொல்லமா? அடிச்சு சும்மா இருயா. ஓ மூஞ்சிக்கு உன் கூட பாக்கல வந்து பேசிக்கிட்டு இருக்க பாரு. நான் ஒரு முட்டாள் முட்டாள் முட்டாள். என்ன கர்மண்டா அது? ஏயா, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். ஒரு பொண்ண சரி பண்ண முடியலையா? என்னையா பண்ண சொல்றீங்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நான் ஒரு வழி சொல்றேன், கேக்குறியா? ஓடா தடியா, ஓடா தடியா, ஓடா தடியா. ஏய், என்ன திமிரு இருக்கு உனக்கு? இது வேணும், இன்னும் வேணும். என்னைய தடியா சொல்லு. என்ன கீதா, மேனேஜரை பார்க்க போயிருந்தியாமே, என்ன விஷயம்? பாம்பேல இருந்து ட்ரங்க் கால் வந்துச்சு. எங்க அப்பாவுக்கு 3வது தடவையா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான். என்ன வர சொல்லிருக்காங்க. நான் லீவ்ல போறேன். போயிட்டு எப்ப வருவேன்? சீக்கிரமா வந்துருவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உன் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா எனக்கு பத்திரிக்கை அனுப்பு, மறந்துடாத. என்ன சொன்னீங்க?
அந்த பொண்ணை நான் தொட்டு காட்டுறேன். என்ன சொல்றேன்? நிச்சயமா உன்னால முடியாது. சேலஞ்ச். சேலஞ்ச். 5 ரூபா தரேன். 50 ரூபா தரேன். 100 ரூபா தரேன். பார், முடிச்சு காட்டுறேன். என்னங்க, உட்காருங்க உட்காருங்க. நீ என்னடா பெருசா கிழிச்சிட்ட? நான் அந்த பொண்ணோட கண்ணத்திய கிள்ளிட்டு வர பாக்குறியாடா? என்ன பெட்டு கட்டுற? 50 ரூபா வைக்கிறேன். அதே 100 ரூபா. 150 எடுத்து வை. எப்படி? தூள் வச்சு. தூள் வச்சு. டக்கரா. ஏய், நம்ம 2 பேருக்கு இப்போ ஒரு பந்தயம். அந்த 4 பேரையும் நான் சாத்திட்டு வரேன். அப்படி நான் சாத்திட்டு வந்தேன்னா இப்போ எனக்கு நீ இவ்ளோ கிஸ் கொடுக்கணும். ஓகே? ஓகே. பெட்ல இருந்து பின் வாங்க மாட்டிய? எப்படி பெட்ல ஜெயிச்சிட்டானா? அதெல்லாம் இருக்கட்டும். ஏதாவது அடிக்கடி பட்டுதா? ஒண்ணும் இல்லையே. ஐயோ, ரொம்ப வலிக்குமே. வலி வலிக்கலையே. போய் சொல்லாதீங்க, ரொம்ப வலிக்கும். சொன்னா புரி. லதா, என்னது? உங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் அப்படி செஞ்சேன். எப்படா வந்த? இப்பதான். என்னது? கையை காட்டு. என்ன கட்டு இது? என்னடா ஆச்சு? என்னடா இது? கால் கட்டு போடுறதுக்கு முன்னால கை கட்டோட வந்து நிக்கிற. சும்மா இரு பசு. அப்பா, எனக்கு எப்படி அடிபட்டதுன்னு கேட்கவே இல்லையே. நீ என்ன அரசியல் ரீதியாவா அடி வாங்கி இருக்க போற? அந்த பொண்ணு லதா கிட்ட யாராவது ரவுடி பசங்க கெலட்டா பண்ணிருப்பானுங்க. நீ போய் அந்த ரவுடிகளை அடிச்சிருப்ப, அவங்க பதிலுக்கு ஒன்னு அடிச்சிருப்பாங்க. இதானே? டாட், எனக்கு அடிபட்டு ரத்தம் வந்ததும் லதா துடிச்சிட்டா, தங்கையும் குடிச்சுக்கிட்டா. அது இல்ல பொண்ணு. உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே அந்த கஷ்டத்தை தானே வரவழைச்சுக்கிறாளே, அவ பொண்ணு. இவ்வளவு இருக்காளு. அன்னைக்கு ஒரு நாள் பிளேட் அல்ல, கையை கீறிக்கிட்டேன், ரத்தமா. இவ வந்து பிளேடு சரியா இருக்கா, உடைஞ்சு போச்சான்னு பாக்குறான். இது என்ன பெரிய விஷயம்? நான் கூட தான் தம்பிக்கு ஏதாவது உதவி தேவைன்னா மாங்குன்னு செய்வேன். அப்படியா?
அவசரமா எனக்கு இது வருது, எனக்காக நீங்க போறீங்களா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. இதெல்லாம் வாங்கி கேட்டுக்கணும்னு உனக்கு அவசியமா? போய் நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நல்ல டாக்டர் அனுப்பு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு எல்லாம் சரியாயிடும். தம்பி லெட்டருக்கு நடுவுல எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்குதா பாரு. ஐயே பரதேசி சித்தப்பா. வேணும் உனக்கு. என்ன குடும்பமே எதுக்குது? அன்புள்ள எங்கள் ஆனந்த், என் போல் எத்தனையோ இதயங்களை இயங்க வைத்த நீங்கள் ஒருத்தியிடம் உங்கள் இதயத்தை பறிகொடுத்ததை பத்திரிகை மூலமாக தெரிந்து கொண்டேன். மகிழ்ச்சி. உங்களை போன்ற கலைஞன் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது பூரணமாக அவளை பற்றி அறிந்து மணப்பதே உத்தமம். நீங்கள் மணக்கப் போகும் லதா உங்களிடம் மறைக்கும் உண்மை என்னவென்று தெரியுமா? அவள் ஏற்கனவே ரொம்ப அனுபவப்பட்டவள். காதலில் மட்டுமல்ல, கருக்கலைப்பிலும் கூட. லதா வீட்டின் பக்கத்தில் வீட்டில் குடியிருந்த வாசு பீத்தாம்பரத்துக்கும் அவளுக்கும் தொடர்பு இருந்தது. அதனால் லதா கருவுற்றாள். அவளுக்கு கோயம்புத்தூரில் இருக்கும் டாக்டர் சந்தான பாலன் என்பவர் மூலம்தான் கருக்கலைப்பு செய்யப்பட்டது. கருவுக்கு காரணமான வாசு பீத்தாம்பரம் தற்போது சேலத்தில் இருக்கிறார். இது விலாசம் இல்லாத மொட்டை கடிதம் அல்ல என்பதற்காக தான் கீழே விவரமாக வாசு பீத்தாம்பரத்தின் விலாசமும் கருக்கலைத்த சந்தான பாலன் விலாசமும் தந்திருக்கிறேன். தீர விசாரித்து தெளிவு பெற்ற பின் லதாவை மனம் செய்து கொள்ளுங்கள். நம்பவே முடியல. ஒருவேளை சதா உங்க நினைப்பிலே இருக்கிறதுனால பிரம்மையான் சந்தேகமா இருக்கு. இது நிஜமா கனவான்னு சந்தேகம் இருந்தா என்ன அணைச்சு பாரு, உண்மை தெரியும். ஓய், இந்த வீட்டுல யார் இருக்கா? ஏன் இல்ல, காலியா இருந்தா நான் குடியிருக்கலாம் பாரு. காலையில இருந்து உன்னையே பாத்துட்டு இருக்கலாம். இப்ப யாரும் இல்ல, கொஞ்ச நாள் காலியா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா? வாசு பீதாம்பரம்னு ஒருத்தர் இருந்தாரு. இங்க அவர் இருந்தப்ப ரொம்ப கலகலப்பா இருக்கும். உங்களை மாதிரியே தான் எப்பவும் ஜாலியா இருப்பாரு. சேலத்துல ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு அங்கேயே போயிட்டாரு. இப்போ சேலத்துல தான் இருக்காரா? ஆமா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ் மேன். லதா, வந்த விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு பெங்களூர் போயிட்டு வரேன். பெங்களூருக்கா? ஆமா, ஒரே ஒரு நாள்ல திரும்பிடுவேன். சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? பின்ன நான் அங்கேயே தங்க போறேன். வரேன். உங்களை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் I'll really miss you. எனக்கும் அப்படிதான். வரட்டுமா? என்னங்க வராம போறீங்க? மாமியார் வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வரக்கூடாது. பெங்களூர் போய் ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வரேன். பாய்.